மாதா டிவி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல சீடர்களை உருவாக்கினார். உருவாக்கின சீடர்களை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பும்போது ஒரு அழகான விஷயத்த சொன்னார். போய் நற்செய்தியை அறிவியுங்கள். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, சீடர்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது நம்ம மேல விழுந்த கடமை அப்படின்னு சொல்லி பவுலடிகளார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நாம ஒரு அருமையான ஒரு தந்தையை சந்திக்க போகிறோம். அருமையான ரெவரண்ட் ஃபாதர் மகிமைதாஸ் அவர்கள் இந்த வட கிழக்கு மாநிலங்கள்ல மிக அற்புதமாக ஆண்டுடைய பணியை இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிறாங்க. அவங்களோட நம்ம பேச போறோம். அவங்களுடைய அனுபவங்களை கேட்க போகிறோம். எப்படி சீடர்களை அவர் உருவாக்குகிறார், அது இல்லாம எப்படி நற்செய்தி அவர் அறிவிக்கிறார் என்று சொல்லி. ஃபாதர் ஃபாதர், உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். நீங்க இந்த பணிகளுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர், உங்களுடைய குடும்பம், நீங்க என்ன சூழல்ல இருந்து இங்க வந்தீங்க, ஒரு நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க. நான் கோட்டா டயசிஸ்ல புளிக்கரைன்னு ஒரு ஊர்ல இருந்து வந்தேன். அது கடற்கரை பக்கம் இருக்கு. நாகர்கோவில ஒரு 12 கிலோமீட்டர்ஸ். எனக்கு இந்த வொகேஷன் வந்தது சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை. சரிங்க. அது தானே ஒரு ஸ்பான்டேனியஸா எனக்குள்ளாலே ஒரு ஆசை. சரிங்க. அது எப்படி உருவாச்சுன்னு தெரியல. அது எப்படி உருவாச்சு? சரி. ஆனா கேட்டகிசம் கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் ஃபாதர்ஸ் கேட்பாங்க, யாராரு ஃபாதர் ஆகணும்னு விருப்பம். நான் கை எழுப்பேன். நானும் சின்ன பையன், யாரை விட நான் சின்ன, உருவமே ரொம்ப சின்னதா. உங்க வீட்டுல எவ்வளவு பேரு ஃபாதர்? எங்க வீட்டுல அம்மா அப்பா அக்கா 5 பேரு. 5 அக்கா, நாங்க 2 பேரு பையன். சரி. நீங்க தான் கடைசி? நான் தான் கடைசி. சரி. எல்லாரும் இருக்காங்க, அம்மா அப்பா மட்டும் கிடையாது. சரி சரி. அப்போ நீங்க வீட்டுல ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்திருப்பீங்க, கடைசி. செல்ல பிள்ளைதான், அதான் டிசிப்ளின். சரி. ஈஸியா. ஏன்னா எங்க அண்ணன் வித்தியாசமா இருந்தாரு. அதனால என் மேல கொஞ்சம் கண்டிப்பா இருந்தாரு. யாரு? அப்பா கண்டிப்பா, அம்மா? எல்லாருமே கண்டிப்பா. சரி சரி சரி. அப்பா எப்பவாவது வந்தாரு கண்டிப்பாங்க. அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க. கூடுதலும் அக்கால் தான். சரி. அக்கால் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா மீனவர். சரி. நீங்க இருந்தது ஒரு மீனவ கிராமம்? மீனவர். எல்லாருமே மீன் பிடிக்க தான் போவாங்க. சரி சரி. அம்மா வீட்டுக்கு வச்சுக்குவாங்க. சரி. அக்கா மாதிரி எல்லாரும் வளர்ந்துட்டாங்கல்ல. சரி. அதெல்லாம் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அம்மா வீட்டுக்கு முன்னால ஒரு பாய் போட்டு அதுல படுத்துட்டு தலையில வச்சு அந்த பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. சங்கீதங்கள்லாம் பாடுவாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகல, அதெல்லாம் பாடிட்டே இருப்பாங்க. சரி சரி. மற்றபடி டயசிஸ்ல இருந்து ஒரு புக் வரும், மறந்து போச்சு. சரி. அதை வச்சு வாசிச்சுட்டே இருப்பாங்க. சத்தமா வாசிப்பாங்க, பாடிட்டு இருப்பாங்க. சரி 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 சரி. அவங்க நல்லா ரொம்ப நல்லா ஜெபம் செய்வாங்க. சரி சரி. காலம் 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி முழங்கால இருந்து கையை விரிச்சு நீங்க சொல்றத பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஜெபம், பாடல், இதுவே ஒரு நான் எனக்கு ஒரு நாள் இப்படி ஒண்ணு நடந்துச்சு பாரு. நாங்க பாட்டு கிளாஸுக்கு எங்க ஆபீஸ்க்கு ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, உட்கார்ந்து பாட்டு பாடிட்டே இருப்பார். பாட்டு பாடுவாரு. அப்புறம் என்ன அவர் பாடுறாரோ நாங்க அதை திருப்பி பாடணும். இது நடந்துட்டே இருக்கும். எனக்கு ஒரு நாள் ஒரு பெரிய டவுட், என்னடா அவர் பாட்டே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாடுறாரு, நம்ம பாடுறோம், நம்ம கரெக்டா பாடுறோமா தப்பா பாடுறோமா தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் அதை கேட்டுட்டேன் நான். அப்போ அவர் சொன்னாரு, எங்க அப்பா பாட்டு வித்துவாங்க, நல்லா பாடுவார். அவர் நிறைய பேத்துக்கு கிளாஸ் எடுப்பார். நாங்க ஒரு நாளும் உட்கார்ந்து எங்க அப்பா கிட்ட கேட்டது கிடையாது. ஆனா நாங்க போகும்போது வரும்போது கேட்டுட்டே இருந்தோம். கேட்டுட்டே இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு தானா பாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி ஆம்பியன்ஸே நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை கொடுத்துருது. கரெக்ட். சொல்லுங்க சார். எங்க அப்பாவும் அப்படித்தான். சரி. அவங்க மீன் பிடிக்க போறதுனால இப்படி எல்லாம் இருக்கு. எங்க அம்மா மாதிரி. சரி. அவங்கதான் எங்களை முதல்ல கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. நாங்க எங்க ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே, எங்க தோப்புக்குள்ளாலே இருந்தோம், தென்னந்தோப்புக்குள்ளால தனிமையா இருந்தோம். சரி. அவ்வளவு கான்டாக்ட் கிடையாது அந்த ஊர்ல. சரி. ஆனா பூசைக்கு எல்லாத்துக்கும் நாங்க இப்ப சண்டே ஆனாலும் திருவிழா நாட்கள் ஆனாலும் எல்லாருமே எங்க அப்பா தான் கடைசியா வீட்டை பூட்டுவாங்க.
ஓ ஓ ஓ, சரி அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் ஓ கோயிலுக்கு. சரி சரி அப்ப அதே மாதிரி அங்கிருந்து கோயில்ல இருந்து வரும்போது ம். எங்க அப்பா எல்லாருக்கா வேண்டி காத்துட்டு இருப்பாங்க. ஆஹ், அப்ப நாங்க எல்லாரும் வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து விட்டுருப்போம். அவங்க தான் போய் வீட்டை தருவோம். சரி சரி அதெல்லாம் ரொம்ப ஒரு மனசுல பதிவாயிடுச்சு. ஆழமா ஆழமா பதிவாயிடுச்சு. சரி அது அது இப்பவும் நான் அதை நினைச்சு சந்தோஷம். சரி சரி எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா கிடைச்சு, சரி அதே ஆமா. மாதிரி அக்கா மார்கள். ஆ, சின்ன வயசுல இருந்து நான் அக்காமார்களுடைய பழகுனதுனால சரி பையன்மாருடைய பழக்கங்கள் இல்ல இல்ல. ஓ சரி சரி அதனால நான் கேட்டிசம் கிளாஸுக்கு கூட நான் லேடிஸ் கேர்ள்ஸ் கேட்டிசம் கிளாஸுக்கு தான் போவேன். சரி அதனால என்ன வீட்டுல ரொம்ப ஏசுவாங்க, அடிப்பாங்க. ஆ, மெதுவா மெதுவா அப்படி மாறிடுச்சு பையன்மார்களுடைய கான்டாக்ட் இருந்து ம். அப்படியே அங்க பையன்மாருடைய கேட்டிசம் கிளாஸுக்கு போனேன். சரி சரி அப்புறம்தான் மெதுவா மெதுவா அதெல்லாம் தெரிய வருது. ஆ, அந்த வொகேஷன் எப்படி வந்துச்சு பாரு கேட்பாங்க. ஆ, அப்ப கை தூக்குவோம். சரி அப்ப எல்லாரும் தூக்குவாங்க. ஆனா என் மேல அதிகம் கவனம் வைக்க மாட்டாங்க ஃபாதர்ஸ். ஆ, ஏன்னா நான் சின்ன பையன், சரி சரி உருவத்துல ரொம்ப சிறிய பையன். ஓ சரி அதனால வந்து அப்படியே வளர்ந்து போயிட்டே இருந்தோம். ஆ, ஆஹ் பிறகு கிளாஸ் 8 முடிச்ச உடனே நாங்க யாராருக்கு ஒகேஷன் கேம்பா இருந்துச்சு, நாங்க கூட்டு போனோம். சரி போயிட்டு செலக்ஷன். சரி ம். அதுக்கு முன்னால நிறைய பேப்பர்ஸ் அது இதெல்லாம் ரெடி பண்ணல. ஆ, ஆ, ஆ. பாரிஸ் பீஸ் எங்க அப்பாட்ட சொல்லிட்டாரு. எங்க அப்பா எல்லா இடம் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அப்பா இன்ட்ரெஸ்ட் இதுல இன்ட்ரெஸ்ட். சரி சரி அம்மா அம்மா நான் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் இல்லை. சரி ஏன்னா ஞாபகம் இருக்கு அப்பா எல்லாம் ரொம்ப ஓடி சாடி போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு சரி சப்மிட் பண்ணிட்டு ம். அப்புறம் இந்த டைம் வரும்போது நான் ஒகேஷன் செலக்ஷன் சரி அது அந்த மிஷன் ஹோம். ஓ சரி மிஷன் ஹோம் ஆ. அது அங்க ஃபார்மேஷன். நாங்க கிளாஸ் 9ல ஜாயின் பண்ணோம். சரி 9, 10, 11 சரி 3 வருஷம் அங்க படிக்கிறோம். சரி அது முடிச்சிட்டு தான் எங்களை மிஷன் லேண்டுக்கு அனுப்புவாங்க. ஓ சரி இல்லைன்னா பிஷப்ஸ் இல்லைன்னா வேற டயசிஸ்ல இருந்து ஃபாதர்ஸ் சரி எங்களை மேல எல்லாம் சந்திச்சு எங்களை புக் பண்ணிடுவாங்க. ஓ சரி நான் ஆக்சுவலா ஐ வாஸ் சப்போஸ் டு கோ டு பகல்பூர் டயசிஸ். ஆனா நாங்க 7 பேர். சரி 7 பேர்ல கடைசி மூமெண்ட் ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி அது ஃபாதர் மில்லார், கிரேட், ஹி இஸ் த ஃபவுண்டர், சரி the founder of the mission home. சரி சேவியர், தமிழ்நாடு சேவியர் மிஷன் ஹோம். ஓ சரி அதுலதான் நாங்க ஒரு 3 வருஷம் படிச்சோம் கிளாஸ் 11. சரி பிறகு இந்த லாஸ்ட் மூமெண்ட் they changed the plan. என்னையும் இந்த 3 பேரையும் அனுப்புனாங்க. ஓ சரி to the 1975. ஓ சரி நீங்க டைசிஷன் பிரீஸ்டா இருக்கணும், அங்க செமினரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம இங்க நார்த் இந்தியாவுக்கு வரணும்னு எப்படி நினைச்சீங்க? இல்ல அந்த மிஷன் ஹோம் சொல்லும் போது சரி அந்த எங்களுக்கு ஐடியா கொடுத்து நாம வேற வேற இடங்களுக்கு போறதுக்கு நாங்க தயாரிச்சு. சரி அதுக்காக வேண்டி மற்ற ஃபாதர்ஸ் பிஷப்ஸ் எல்லாம் எங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. மற்ற ஃபாதர்ஸ் அப்படி எங்களை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்படின்னு நாங்க மிஷினரிஸா போறோம்னு. ஓ சரி சரி அதனால எப்பவுமே நாங்க வட இந்தியா அதுக்குதான் போறோம். நான் தான் அந்த சேவியர் மிஷன் ஹோம்ல நான் தான் செகண்ட் பேட்ச். சரி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 3 பேர் போனாங்க. எங்க பேட்ச்ல நாங்க 7 பேர் போனோம். அதுல 4 பேர் நாங்க நிற்கிறோம். அதுக்கு ஃபாதர் எங்களுக்கு இன்டர்வியூ பண்ணாரு. ஒரு ஃபாதர் இங்க இருந்து செலக்ஷன் ப்ரீஸ். அவர் ரெக்டரா இருந்தார் ஒரு செமினர்ல, மைனஸ் செமினர்ல. அவர் தான் எங்களை கூட்டிட்டு வரணும். கூட்டு வரதுக்கு முன்னால அவர் செலக்ஷன் பண்ணார் எங்களை. அதுக்கு இன்டர்வியூ பண்ணி கொடுத்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் போனது இன்டர்வியூக்கு. அவரை இன்டர்வியூ பண்ணிட்டு போதும் போதும் போதும், நீங்களே இப்படி செய்தீங்கன்னா 3 பேருக்கு வேண்டாம், நீங்க எல்லாருமே நல்லா சரி சரி அவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ வேண்டாம். அப்படியே நாங்க இங்க சரி. இப்போ நீங்க அங்க இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஒரு பக்கம் சகோதரிகளுடைய அந்த அரவணைப்பு, குடும்பம், ஃபேமிலி, அப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸு, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் நார்த் இந்தியா, அதுவும் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலங்கள், அது எப்படி இருந்துச்சு ஃபாதர் உடனே? அதாவது நாங்க ஒரு ஆர்வம்
சரி. அதனால எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் கிடையாது. இல்ல. சரி. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ம். வரைக்கும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் தான் எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. ம். அது அப்பா நீங்க அங்க போற பிடிக்கல. ஆ, அப்ப எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நான் எல்லாம் ரெடி போறதுக்கு. ஆ, அப்படின்னா பட் எனக்கு ஒரு தயக்கமே கிடையாது. ம். நான் போறேன். அவ்வளவுதான். வேற எந்த விதமான ஒரு எண்ணமே கிடையாது. சரி. அதுக்கப்புறம் நான் அப்பா வந்தாங்க. அவங்க வீட்ல இல்ல. அவங்க எனக்கு நியூஸ் கிடைக்கும்போது, ம், அப்பா வந்து டவுனுக்கு போயிருந்தாங்க. ம், போயிட்டு திரும்ப வந்த பிறகு அவங்க ஒரு ம். நான் போய் கேட்டேன். என்ன நீங்க என்னைய அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களாமே? ம். எதுக்குன்னு கேட்டேன். ஆஹா. அதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாட்ட கேள்வி கேட்டேன். ஓஹோ! சரி. ஆ. அதுக்கு பிறகு அவங்களே சொன்னாங்க. ம், இப்படி இப்படி கேள்விப்பட்டேன். நீ போற இடம் ரொம்ப குளிரு, தாங்க முடியாது ம். அப்படின்னு அங்க வேலை செய்தவங்க சொல்றாங்க. ஆ, அப்ப நாங்க என்ன பண்றேன்? நான் போறேன். ம். ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். நான் போறேன். ஆ, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி. ஸ்டன் ஆயிட்டேன். ஆ, நான் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ம். புறப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல. அதுக்கப்புறம் சரி. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு 1 வருஷத்துக்கு பிறகு. ஆ, ஆ, ஏன்னா இங்க வந்து ஆ, எக்ஸாக்ட்லி 1 இயருக்கு பிறகு ஆ. அப்பா இறந்துட்டாங்க. ஓஹோ! சரி, சரி. அவங்க நோயா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி. அதுக்கு பிறகு ஒரு லெட்டர் வந்தது எங்க அப்பா போயிட்டாங்க. ஆ, ஆனா எனக்கு தெரியக்கு முன்னால ஆ. என்கூட இருந்த பிரதர்ஸ்மாருக்கு தெரியும். ஏன்? ஆ. எப்படி? அது எங்க ஊர்ல இருந்து இன்னொருத்தர் ஆ, அங்க இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வந்தது. ஆ, அந்த லெட்டர் எனக்கு வீட்ல இருந்து வர்ற லெட்டருக்கு முன்னாலே அவருக்கு வந்தது. சரி. அப்ப அவங்களுக்குள்ளால ஷேர் பண்ணிட்டாங்க. ஓ, எனக்கு அந்த நியூஸ் தரவே இல்லை. ஓ, 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 ஓ. அதுக்கு பிறகு அப்படி ஆயிட்டு இறந்துட்டாங்க. கஷ்டமா இருந்துச்சு. சரி. ஆனா தயக்கம் கிடையாது. நான் இப்படி போறேன். அவ்வளவுதான். ம். அந்த நான் சாமியாரா போறேன். ஆ, மிஷனரியாக போறேன். ஆ. அந்த ஒரு எண்ணம் என் உள்ளத்துல ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காட்டே சில சமயம் இந்த மாதிரி செமினார்ல இருக்கிறவங்க அப்பா இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது குடும்பத்தோட ஞாபகம் வரும். குடும்பத்த நம்ம தான் பார்த்துக்கணும். அம்மாவ நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல ஃபாதர். அப்படி நீங்க உங்களுக்கு நினைக்க தோணலையா? ம். பிலாசபி படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆ, அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆ, ஒரு அக்காவுக்கு நான் போன் ஆ, லெட்டர் எழுதினேன். அந்த டைம்ல போன் ஆ, கிடையாது. ஆ, லெட்டர் எழுதுனேன். ஆ, இப்படி இருக்கு நான் வந்துடட்டுமான்னு கேட்டேன். ஆ, அக்கா சொன்னாங்க, உனக்கு வரணும்னு ஆசைன்னா வந்துரு. ஆ, அவ்வளவுதான். அது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து. ஆ. அது என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் உறுதியாக்கிடுச்சு. உறுதியாச்சு. ஆ, அப்புறம் அப்புறம் நான் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் போறேன். அவ்வளவுதான் ப்ரீஸ்ட் ஆயிட்டு ஆ, நான் அங்கேயே ஆ. மிஷினரியா வேலை செய்யணும். இல்ல அக்கா வந்து வரதா இருந்தா வந்துருன்னு சொல்லி தானே சொன்னாங்க. அது எப்படி உங்களை உறுதியாக்குச்சு பாரு? ஏன்னா அதுக்குள்ளால நான் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆயிட்டீங்க. சரி. ம், ம், அக்கா வரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ம். அக்காவும் என் மேல பாசம் வச்சிருக்கேன். ஆ, ஆ, நம்ம வெளியே போனா கூட ஆ, ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆ, ஆ. இன்னும் ஏன் போகணும்? இந்த சரி, மாதிரி ஒன்றும் வந்து மன உறுதி நிறைய. சரி, சரி. அதான் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் இன்சிடென்ட். மத்தபடி அந்த அந்த உறுதி மாறவே இல்ல. அப்புறம் உங்க ஸ்டடீஸ் எப்படி இருந்துச்சுங்க ஃபாதர்? அங்க இருக்கும்போது நம்ம தமிழ் கார்மல் ஸ்கூல்ல படிச்சேன். சரிங்க ஃபாதர். கார்மல்ல. இங்க வந்த படிச்சு பிறகு. நல்லா படிச்சோம். ம், இங்க வந்து நாங்க நல்லா படிச்சோம். சரி. எல்லாருமே நாங்க அந்த அந்த நாட்கள் வந்து சிறப்பா போச்சு. சிறப்பா போச்சு. நல்லா படிச்சுட்டு இருந்தோம். தொடக்கத்துல வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சாப்பாடு கஷ்டம். அப்பா. ஏன்னா கம்ப்ளீட்டா வித்தியாசம். ஆ, சாப்பாடு, ஆ, மற்றபடி லாங்குவேஜ் சரி, இங்கிலீஷ் தான் பேசணும். எங்களுக்கு அதிகம் இங்கிலீஷ் தெரியாது. சரிங்க. ம். ஆனா நாங்க 4 பேர் எங்களுக்குள்ளால ஒரு உறுதியா இருக்கு. ஆ, இங்கிலீஷ் கண்டிப்பா படிக்கணும். கத்துக்கணும். ம். அதனால நம்ம தமிழ்ல பேசணும். ஆ, சரி, அப்படி செமினர்ல இருக்கும்போது நாங்க தமிழ்ல பேசுறதே கிடையாது. சரி. ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவ்வளவுதான். ஆ, ஒரு சென்டென்ஸ் கூட தமிழ்ல பேசணும். ஓ, அந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஆசை இருந்தது. ம். ஆனா இங்கிலீஷ் முதல்ல படிக்கணும். ஆ, ஆ, அதனால இங்கிலீஷ்ல எங்களுடைய கவனமே அங்கே இருக்கு. ம், ம். ஆனா நாங்க எல்லாருமே நல்லா படிச்சோம். சரி. படிச்சுட்டு நல்லா பாஸ் பண்ணோம். சரி. ம். நல்லா ஒரு நார்த் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஓ, ஓ, ஓ. பியூசி. சரி. இந்த டேஸ் வந்து நீங்க உங்களுக்கு அந்த 3 கம்பானியன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெngthா இருந்திருக்கும். 3 பேரும் சந்தா இருப்போம். ஆனா எங்களுக்குள்ள டிசிப்ளினா இருந்தோம். சரி. போதும்னாலும் நானே அவங்களுக்குள்ளால ஒரு லீடர். ஓ, சரி. ஆனா நான் மட்டும்தான் இப்போ
priest-ஆ இருக்கிறேன். சரி சரி philosophy படிக்கும் போதே 2 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. சரி. அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து வேற சபைக்கு மாறி போயிட்டாரு. ஓ ஓ ஓ அதுக்கப்புறம் அப்படியே அவரும் போயிட்டாரு. நான் மட்டும்தான் இப்ப இங்க இருக்கேன். சரி எனக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் செமினரிஸ் வந்திருந்தாங்க. சரி. கோட்டாறு, தூத்துக்குடி, திருச்சி, இதெல்லாம் ஒரு 9 பேர்ட்ட வந்தாங்க. அவங்கள ஒரே ஒருத்தர் தான் ஃபாதரா இருக்காரு. ஓ சரி. அவரும் இப்போ இங்க இல்ல, ஷில்லாங் டயசிஸ்ல. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஸ்டேட்ஸ்ல இருக்காரு. சரி. இப்ப நான் தனியா தான் இருக்கேன். ஓ ஓ தமிழ். தமிழ். அப்புறம் உங்களுடைய பணி வாழ்வு எப்படி? இங்க வந்து priest ஆன பிறகு இது ஒரு வெரி ரிமோட் ஆர்டினேஷன் வந்து 1986ல. சரி 86 20th டிசம்பர். சரி அது ஊர்ல வச்சு நடத்தணும். சரி. இங்கேயே ஒரு சில மக்கள் சொன்னாங்க இங்கே வச்சிடலாம். சரி, எங்க ஊர்ல இருந்து நான் தான் ஃபர்ஸ்ட். ஓ சரி. அதே மாதிரி எங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட் சிஸ்டர். ஓ சரி. அப்ப அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஆசையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அங்க வச்சேன். ஓ சரி. ஊர் மக்கள் வந்து ரொம்ப படிக்கிற மக்கள். சரி. அதுக்கெல்லாம் ரொம்ப புஸ்திப்படுத்து எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. சரி. ரொம்ப பெருமையா இருக்கு எங்க ஊரை பத்தி. அதே மாதிரி வீட்டுலயும் எல்லாரும் அவளோட இருந்தாங்க. ஒரு ஃபாதர் வர மாட்டாங்க. இப்ப எங்க ஊர்ல இருந்து ஒரு 3-4 பீஸ். சரி. எல்லாருமே நல்லா செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில. சரி. படிக்கிற ஊர் மக்கள் எப்போ போனாலுமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரி. பிறகு இங்க வந்து ஒரு மாசத்துல நான் இங்க வந்துட்டேன். சரி. டிசம்பர் 20th ஆர்டினேஷன். இங்க வந்து 20th-க்குலாம் நான் வந்துட்டேன். கரெக்டா ஜனவரியில. இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில ஒரு நற்கருணை பவனி இருந்து ஒரு பங்குல. சரி. அதான் என்னையும் என்னுடைய கிளாஸ்மேட் அவர் லோக்கல் காசி. நான் வந்து நான் காசி. ஓகே. நான் லோக்கல். இப்ப நாங்க 2 பேரும் எங்களை இன்வைட் பண்ணி பேச வச்சேன். ஃபாதர் வந்து மற்ற ஃபாதர் வந்து அவர் காசி, அதனால அவரு செய்துட்டு இருந்தாரு. நான் பக்கத்துல. உங்களுக்கு காசி மொழி தெரியுமா ஃபாதர்? அப்போ ஆமா தெரியும், கத்துக்கிட்டீங்க. செமினார்ல இருக்கும்போது கத்துக்கிட்டீங்க. ஓஹோ சரி. அவங்க செமினார்ல எல்லாருமே அந்த மொழி தான் பேசுவாங்களோ? இல்ல இங்கிலீஷ். நாங்க படிச்சது வந்து நிறைய எல்லா டயசிஸ்ல இருந்து இருந்தாங்க. ஓ சரி சரி சரி. இங்கிலீஷ் தான் காமன் லாங்குவேஜ். சரி சரி. மற்றபடி மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அது பேச முடியும். நான் வந்து என்னால படிச்சுக்கிட்டேன். பொக்கிஷ் கிடையாது. ஆனா மக்களோட பேசுவேன். அவங்க எப்படி பேசுறதுங்க கவனிப்பேன், லிசன் பண்ணி. சரி சரி. அதுக்கேற்ற நானும் மாடுலேஷன் பண்ணி பேசுவேன். அதனாலதான் சில டைம்ல நான் அவங்க லாங்குவேஜ் பேசும்போது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது நான் காசியா நான் காசியா. ஓ ஆனா வந்து தப்பு இருக்கு, நான் தப்பு செய்யறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. I will speak. சரி. அப்படிதான். அப்புறம் அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த கூப்பிட்டு இருந்தாங்க. புதுசா அதுக்கு பிரசங்கம் வந்து அந்த காசியில ஃபாதர் பண்ணாங்க. பிறகு நற்கருணை பவனி வந்து அதுக்கு இன்னொரு பிரசங்கம் வைக்கணும். அது நான் செய்ய வேண்டியது. ஓ சரி. அவரு வந்து புக் பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சாரு. நான் வந்து அப்படி ஸ்பொன்டேனியா பேசிட்டீங்க. அது ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு மக்களுக்கு. அதுல இருந்து மக்கள் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. வந்து நம்ம மக்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனாலதான் இவ்வளவு அழகா பேசுறாரு. சரி. அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ப்ரொசஷனுக்கு பெரிய கிரௌட் வந்திருக்கும் இல்ல? பெரிய கிரௌட் சிட்டிக்குள்ளால. சரி. அதாவது ஒரு பாரிஷ். சரி. ஹோல் பாரிஷ். சரி. நிறைய கிரௌட். அன்னைக்கே போல்டா பேசிட்டீங்க. இந்த பணிக்கும் அந்த பணிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கும் இல்ல? ஆக்சுவலா இந்த பாரிஷ் பணி வந்து முதல்ல இருந்த பாரிஷ்ல டூ மச் ஹார்ட் ஒர்க். சரி. டைம் இல்லை. அதாவது கொஞ்சம் என்ன சொல்ற ஓன் அவுட் இல்லை. சரி. ஸ்பிரிச்சுவலி ஓன் அவுட், பிசிக்கலி ஓன் அவுட், எவ்ரி வே. மணி ஆல்சோ ஓன் அவுட். அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து வந்த பிறகு இது வேற பாரிஷ்ல அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ரினியூவல் ஆயிட்டு எங்க ஃபாதர் இந்த செகண்ட் பாரிஷ். சரி. அப்போ நான் அது வந்து கரிஸ்மேட்டிக் பாரிஷ் ப்ரீஸ்ட் asked me to do it. So I did it. People liked it. ஓகே. ஒரு charismatic way of praying. அருங்கொடை ஜெபம். அப்படியே
charismatic way of preaching and so on. அதுல இருந்தா செமினர்ல இருந்தா கூட ப்ரீச்சிங் போயிடுவேன். ஓ சரி. ப்ரீச்சிங்னா மண்டே டு சாட்டர்டே, இல்லைன்னா ஃப்ரைடே, ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஃபுல் டே, சண்டே ஃபுல் டே ப்ரீச்சிங். பாரிஷ்ல நீங்க இருந்த போது உங்களால மறக்கவே முடியாத அனுபவம் சொல்லி எதை சொல்லுவீங்க பாரு? அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாரிஷ்ல இருக்கும்போது there was 1 week தூக்கம் இல்லாமலே வேலை செய்யிட்டு இருந்தேன். சரி. வண்டி ஓட்டுவேன். ஏன்னா ஒரு கோயில் கட்டிட்டு இருந்தோம். ஒரு 35 ரூபா தான், 35,000 ரூபா தான் இருந்தது கையில. அதை வச்சு நான் கோயில் கட்டேன். அந்த ஃபாதர் பாரிஷ் பிரின்ஸ்ல அவரும் உதவி பண்ணாரு. அதுக்கு பிறகு அங்கே இருந்த அந்த ஃபாதர் ரொம்ப ஜெனரஸ். என்கரேஜ் அந்த ஒரு ஆர்வத்துல அந்த கோயில் கட்ட ரொம்ப தூரமான ஊரு, நோ ப்ராப்பர் ரோடு, எல்லாம் இந்த மட் ரோடு. அதுலயே போயிட்டு தொழில் எல்லாரும் உள்ளுக்கு போயிட வண்டி. அப்படி போய் யாரு பிள்ளைகளை கூட்டிட்டு போனேன். ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வச்சு வேலை செய்து ஒரு 3 லட்சத்து அளவுக்கு நான் ஒரு கோயில் கட்டினேன் அந்த டைம். அது 1989. அடேங்கப்பா. அதெல்லாம் முடிச்ச பிறகு அது ஒரு பெரிய விஷயம் தான் ஃபாதர். ஒரு 38 வருஷம் பெற்றோரை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து நம்ம மறந்து கடவுளுக்காக பணி செய்ய அவர் வைக்கிறார். நீங்க சொல்றதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அவர் நம்ம உற்சாகப்படுத்துகிறார். அப்பப்போ நம்ம வழியா ஆண்டு செய்யக்கூடிய அந்த காரியங்கள் நம்ம சந்தோஷப்படுத்துது. அப்புறம் நம்ம உள்ளான மனிதனுக்குள்ள அவர் ஆற்றடைய செய்கிறார். எப்படியோ இவ்வளவு தூரம் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க நற்செய்தியும் அறிவிச்சிட்டீங்க. இன்னொரு பக்கம் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களை எழுப்பியும் விட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த அந்த கிருபை, அந்த ஆற்றல கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்க இப்போ இத வந்து மாதா டிவி நேயர்கள் பாக்குறாங்க. கட்டாயமா உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஏன்னா இத கேட்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்மளால வர முடியல, நம்ம வந்து பணி செய்ய முடியல, அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஃபாதர். நிச்சயமா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க ஃபாதர்? எல்லா மாதா டிவி நேயர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் மட்டுமில்ல, நம்ம தமிழ்நாடுல இருந்து இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் இந்த ஏரியாவில் வேலை செய்யிட்டு இருக்கிறோம். நாங்க ஆர்வமாட்டும் கடவுளோட ஒரு கிருபையினால இன்னும் நல்லா செய்து இருக்கோம். எங்களுக்காக வேண்டி சபம் செய்து கொண்டது. திருச்சபை இன்னும் நம்ம ஊர்கள்ல, நம்ம குடும்பங்கள்ல இருந்தோம் அழைத்தல் வர்றதுக்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். உங்கள் பிள்ளைகளையும் அனுப்பி மறைவாழ்வு அதிகமாகவும் கடவுளுடைய வார்த்தைகள் மக்களிடம் போய் சேர்வதற்காகவும் உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்கு ஒப்படையுங்கள். மாதா டிவி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்ற இந்த புரோகிராம் வழியாக அருமையான தந்தையோடு உங்களை சந்தித்ததில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த வாரம் இன்னொரு தந்தையோடோ அல்லது அருட்சகோதரியோடோ இறைப்பணியாளர்களோடோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.